ஹலோ ஹோப் டிவி வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் ஹோப் டிவி சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னையர் தினத்தில் நிறைய மதர்ஸ் இந்த ஷோ பார்த்துட்ருப்பீங்க. நிறைய மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னென்னா, நம்மளோட பிள்ளைங்களை நல்ல விதத்தில் வளர்க்குறோமா, அவங்கள எப்படி நல்ல ஒரு சிட்டிசனாக உருவாக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற நிறைய கொஷின்ஸ், நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஜூலியா மேம் வந்திருக்கிறாங்க. அவங்க கிங் ஆஃப் கிங்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலோட பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிருக்காங்க. வெல்கம் டு த ஷோ மேம். ஸோ மேம் கிட்ட நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ மேம் ஒரு கெரியர் ரிலேட்டடாக பிள்ளைங்களை ஒரு மதர் எப்படி நல்ல விதத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல போகிறாங்க. ஓகே மேம், நாங்கள் உங்ககிட்ட வந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு நாங்கள் மதர்ஸ் டே விஷஸை தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. விஷ் யூ த சேம் and wish you the same to all the viewers of Hope TV. A happy Mother's Day. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைய நாளில் மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பிள்ளைங்களை நம்ம எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வளர்க்குறது. பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளை அவ்வளோ நல்லா படிக்குது, ஆனால் நம்ம பிள்ளை கம்மியாக படிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம பிள்ளையை எப்படி நல்லா வளர்க்குறது அப்படின்னு சொல்லி இந்த மதர்ஸ்க்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? மதர்ஸோட பிரச்சனையே என்னென்னா, ரொம்ப கவலைப்படுறது தான். The thing is that over imagination. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சில்ட்ரன் கிட்டேருந்து. ஸோ ஈஸியாக சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக உங்களோட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். The thing is that one day a teacher asked children to write an activity. ஸோ அந்த ஆக்டிவிட்டியோட டைட்டில் என்ன அப்படின்னா, if you become a superhero, whom do you like to be? நீ ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறதா இருந்தால் யாரை போல் மாறணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்றது தான் அந்த ஆக்டிவிட்டியோட கொஷின். ஸோ த டீச்சர் கேவ் எவ்ரி சைல்ட் 15 minutes ஆஃப் டைம். இந்த 15 minutes ஆஃப் டைம்குள்ளே நீ யாரை போல் மாறணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கொஷின் கேட்டாங்க. ஸோ எவ்ரி சில்ட்ரன் டுக் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் ஸ்டார்டட் டு ரைட் குவிக்லி. ரொம்ப வேகமாக எழுத ஆரம்பித்தாங்க. பட் ஒன் சைல்டு 1 minute முடிகிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. த சைல்ட் செட், மேம், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த கொஷின். ஸோ த டீச்சர் வாஸ் அமேஸ்ட், சர்ப்ரைஸ்ட் டு see the child. மேம் கேட்டாங்க, மறுபடி முடிச்சிட்டியாமா, கம்ப்ளீட் பண்ணிட்டியா, அது எப்படி 1 minute உன்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. த சைல்ட் செட், எஸ் மேம், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ மேம் அகெயின் வித் அமேசிங் கொஷின் ஷி ஆஸ்க்ட், ஓகே பிரிங் மீ த பேப்பர். ஸோ த சைல்ட் டுக் த பேப்பர் அண்ட் சப்மிட்டட் இட் டு மேம். ஸோ மேம்க்கு அதை பார்த்த உடனே ஷி வாஸ் ஷாக்ட். ஸோ அந்த சைல்டு எழுதியிருந்த ஒரே ஒரு விஷயம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிகம் லைக் அ செல்ஃபோன், ஐ வாண்ட் டு பிகம் லைக் அ மொபைல் ஃபோன். ஸோ மேம்க்கு ஒரு கன்ஃபியூஷன், வை த சைல்ட் ஹேஸ் டு ரைட் லைக் திஸ். நிறைய பேருக்கு நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும். சூப்பர் ஹீரோ அப்படின்னாலே நான் இவங்கள மாதிரி மாறணும், இந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி மாறணும். சில்ட்ரனுக்குள்ளே நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும். பட் இப்படி ஒரு சின்ன சைல்டுக்கு ஏன் ஒரு மொபைல் ஃபோனை மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேம்க்கு ஒரே கன்ஃபியூஷன். இருந்தாலும் டீச்சர்ஸோட க்யூரியாசிட்டி என்ன அப்படின்னா, உடனே என்ன பண்ணிடணும், அதை கிளியர் பண்ணிடணும். ஸோ அந்த டீச்சர் கேட்டாங்க, ஏம்மா நீ ஏன் மொபைல் ஃபோனை போல் மாறணும்னு எழுதியிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சைல்டு இமீடியட்லி ஆன்சர்ட், மேம், என்னோட அம்மா எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பாங்க, ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருப்பாங்க, மொபைல் ஃபோனை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க, தேவையான டைம்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க, அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ என்ன அந்த மாதிரி நான் ஒரு மொபைல் ஃபோனாக மாறிட்டேன் அப்படின்னா எனக்கும் சேம் கைண்ட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன் அண்ட் கேரை என் அம்மாவால் தர முடியும் அப்படின்றதுனால தான் நான் ஒரு மொபைல் ஃபோனாக மாறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணுச்சு. The teacher understood at that particular point of time the child missed the love and affection of mother. இன்னைக்கு மதர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுற நாம what kind of love and affection that we give for the child is very much important. So maybe நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், we are occupied in lot of things but we expect many things from the child but we are not able to satisfy the child's desire அப்படின்றது தான் என்னோட இது. எஸ் மேம், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. லைக் நம்ம எப்போவுமே நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த ப்ரெஷரை இப்போ நிறைய மதர்ஸ் பண்ணுற தப்பு. பிள்ளைங்க அதை ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ நீ டாக்டர் ஆகணும் அப்படியே சொல்லி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையே மறந்துடுறோம்ல மேம். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மதர்ஸ் எல்லாருக்கும் எஸ்பெஷலி ரொம்பவே கவலை வந்துடுது மேம்.
ஏன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து மதர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை வந்து, ஐயோ என் பிள்ளையோட கெரியர் எப்படி இருக்கும், இவங்க எப்படி படித்து இவங்க எப்படி நல்ல காலேஜ் போக போகிறாங்க, நான் படிக்கும் போதெல்லாம் காலேஜுக்கு நல்ல காலேஜில் சீட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், இப்போ எப்படி கிடைக்க போகுது, இவங்க எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மதர்ஸே வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மதர்ஸ்க்கு நீங்கள் என்ன மேம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? For every child, God has a perfect plan. ஆண்டவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்மளோட பைபிளில் பார்க்குறோம். ஏசப்பா அழகாக சொல்லியிருக்கிறாங்க, தாயின் கருவிலேயே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அந்த சைல்டோட லைஃப்பில் ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்றது. சில நேரம் நம்ம ஆண்டோட பிளான் என்னங்கிறத அறிஞ்சிக்கலாமே, சைல்டு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆசைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், திணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். எனக்கு இதை பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. எங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து நாங்கள் சில்ட்ரன் எல்லாத்தையும் கிளாஸில் அசம்பிள் பண்ணிக்கிற போது ஒரு சின்ன ஒரு இன்டர்வல் டைமில் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, த சைல்டு ஹேஸ் டு ரைட் இன் அ ஸ்மால் ஸ்லிப் ஆஃப் பேப்பர் which country they would like to see in the future. எந்த கண்ட்ரியை அவங்க விசிட் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்றது தான் அந்த கொஷின். ஸோ நான் என்னோட அந்த கொஷினுக்கு ஆன்சரை வந்து நான் சொன்னேன், ஐ வுட் லைக் டு விசிட் ஆஸ்திரேலியா பிகாஸ் ஐ லவ் தட் கண்ட்ரியை மோஸ்ட். எனக்கு அங்கே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ட்ரி விசிட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் இந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி யூ கேன் ஸ்டிக் இட் இன் த வால் அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்ரி சில்ட்ரன் குவிக்லி ரோட். இட் வாஸ் அ இன்டர்வல் டைம். ஸோ அவங்க வேகமாக எழுதினாங்க, வேகமாக வாலில் பேஸ்ட் பண்ணாங்க அண்ட் தே காட் டிஸ்பர்ஸ். எனக்குள்ள க்யூரியாசிட்டி, நிறைய சில்ட்ரன், படிக்கிற பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் சில்ட்ரன் எல்லாமே இருப்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ அவுட் ஆஃப் மை க்யூரியாசிட்டி விச் சைல்ட் ஹேஸ் ரிட்டன் த கரெக்ட் விச் பிளேஸ் தே ஹேவ் டு கோ அப்படின்றத எனக்கு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை. க்யூரியாசிட்டியில் நான் போய் எல்லா பேப்பர்ஸையும் பார்த்தேன். ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பிளேசஸ் எழுதியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், இட்டாலி, நிறைய பிளேசஸ் எழுதியிருந்தாங்க. ஒரே ஒரு சைல்டோட ஸ்லிப் ஆஃப் பேப்பரில் ஒரு குட்டி வேர்ட் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. த வேர்ட் வாஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு ஹெவன். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, வை த சைல்ட் ஹேஸ் டு ரைட் திஸ் இன் த பிளேஸ். நம்ம கேட்ட கொஷின் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்றது, பட் த சைல்ட் ஹேஸ் ரிட்டன் இட் ஆஸ் த பிளேஸ் ஆஸ் த ஹெவன். ஸோ வை த சைல்ட் ஹேஸ் ரிட்டன் அப்படின்ற க்யூரியாசிட்டியில் அந்த சைல்டை தனியாக கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா நீ இப்படி எழுதியிருக்க, நீ இப்படி ஒரு பிளேஸ் எழுதியிருக்க, ஏன் எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சைல்ட் இமீடியட்லி செட், மேம் அம்மா வந்து டாக்டராக இருக்கிறாங்க. ஷீ ஹேஸ் எ டிசையர் தட் ஐ ஹாவ் டு பிகம் அ டாக்டர் இன் மை ஃப்யூச்சர். மை ஃபாதர் ஹேஸ் எ டிசையர் தட் ஐ ஹாவ் டு பிகம் அன் ஆர்கிடெக்ட் இன் த ஃப்யூச்சர். ஒரு நல்ல ஒரு டிசைனராக மாறணும் அப்படின்றது என்னோட அப்பாவோட ஆசை. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, தினமும் என்ன பண்ணிக்கிறாங்க, வீட்டில் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. தே வாண்ட் டு ப்ரெஷரைஸ் மீ வித் தியர் ஓன் டிசிஷன்ஸ். அவங்களுக்கு என்ன இமேஜினேஷன் இருக்கோ, அவங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஐ டு நாட் வாண்ட் டு பிகம் த போத். எனக்கு டாக்டராக ஆகிறதும் எனக்கு ஆசை இல்லை, ஆர்கிடெக்டாக போகிறதும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை இருக்குது மேம். பட் வை தே ஆர் நாட் அக்செப்டிங் மை ஓன் டிசையர்ஸ் அப்படின்றது தான் அந்த சைல்டோட இது. ஸோ த சைல்ட் செட், மேம் ஹெவன் ஐ ஹவ் ஹர்ட் அ லாட். there is no fear, there is no argument. அம்மா அப்பாவோட சண்டை அங்கே இருக்காது, அங்கே டிப்ரெஷன் கிடையாது, இட்ஸ் அ ஹாப்பியஸ்ட் பிளேஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ டு ஹெவன். நான் ஹெவனுக்கு போனால் ஹாப்பியாக இருக்கலாம், அம்மா அப்பாவோட சண்டையை பார்க்க வேணாம், அம்மா அழுறதை பார்க்க வேணாம், அப்பா கோவப்படுறதை பார்க்க வேணாம், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற சண்டையில் நான் மனசு வருத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு ஹெவன் தான் மேம் ஹாப்பியஸ்ட் பிளேஸ், அதனால அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன். The thing is that, the truth is that God has specific plan in everyone's life. God has designed beautifully each and every one. He has hemmed out each and every child. So God knows perfectly what the child should learn and what will be the child's future. As a mother, in the Mother's Day, if you have any confusions, frustrations, depressions, childோட ஃபியூச்சர் குறித்து என்னவாகுமோ, எங்கே படிக்க போகிறோம், நம்மளுக்கு தேவையான ஃபினான்ஸ் இருக்குதா இல்லையா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பட் பியாண்ட் எவ்ரிதிங், பியாண்ட் எவ்ரி chaos, just think one thing, God has already planned the child's future. Sit at God's presence, pray well, meditate பண்ணுங்க. God will reveal
what the child must do, what the child must learn, instead of putting the child into a frustration, child ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போடுறதை தவிர்த்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரோட சமூகத்தில் பொறுமையாக உட்காந்து காத்திருந்து வேத வசனங்களை வாசித்து அந்த சைல்டுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக டெஃபினெட்லி காட் will reveal things about the child. மேம், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸில் நீங்கள் நிறைய பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க, எஸ்பெஷலி நிறைய மதர்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் பார்வையில் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கலைன்னா கண்டிப்பாக அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்குறதுல ஒரு மதர் எப்படி இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு மதரோட ரோல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து சைல்டு வந்து எப்போவுமே ஒரு மதரை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மதர்ன்னு இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அந்த சைல்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அவங்களோட சிச்சுவேஷன்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட ஸ்டடீஸ் வந்து இட் இஸ் நாட் தட் எவ்ரி சைல்டு இஸ் டிபெண்டபிள் கம்ப்ளீட் ஆன் த நாலேஜை பொறுத்து தான் அந்த சைல்டோட ஸ்டடீஸோ இல்லை மார்க் அப்படின்றது வந்து கிடையாது. அந்த சைல்டோட பேக்ரவுண்ட், அந்த சைல்டோட சொசைட்டி, எந்த விதத்தில் அவங்க வளர்கிறாங்க, எல்லாத்துலேயுமே வந்து அந்த சைல்டோட ஸ்டடீஸ் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஸோ ஒரு மதர் அண்ட் ஃபாதரை வந்து அந்த சைல்டு ரொம்பவே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போது என்னோடய அம்மாவை வந்து நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருப்பேன். எப்படி அவங்க ப்ரேயரில் இருந்தாங்க, அவங்களோட ஃபெய்த்தில் இருந்தாங்க, எப்படி அவங்க பிலீஃப் இன் காடில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிப்பேன். த சேம் திங் ஐ வில் ட்ரை டு ஃபாலோ, ஐ வில் ட்ரை டு ரிஃப்ளெக்ட் இன் மை லைஃப். அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறனோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம் அவுட். எனக்கு உள்ளே என்ன என்ட்ரி ஆயிருக்கோ அது வெளியே அவுட்புட்டாக வெளியே வரும். த சைல்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணுன்னா ஒரு பாசிட்டிவ் டைப் ஆஃப் அப்ரோச்சில் ஒரு மதர் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆஃபன், பட் சைல்டுக்கிட்ட நம்ம ஆஃபன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன்ஸ், கீப் இட் அசைட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். பட் சைல்டுக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்போவுமே மொபைல் ஃபோன் அம்மா கொடுத்துட்டாங்கன்னா த சைல்டு வில் ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி. அம்மாவுக்கு வந்து சைல்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அம்மா ஹாப்பி. பட் சைல்டுக்கு வந்து அம்மா எப்போவுமே மொபைல் ஃபோன் கையில் கொடுத்து நீ எவ்வளோ நேரம்னாலும் விளாடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சைல்டுக்கு ஹாப்பி. வை த சைல்டு ஃபீல்ஸ் ஹாப்பி இன் யூஸிங் த மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சைல்டுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு கேம் அவங்க டவுன்லோட் பண்ணி அதை விளையாட ஆரம்பித்த உடனே அந்த சைல்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் வந்து 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இட் இன்க்ரீசஸ் த பாயிண்ட்ஸ். இமீடியட்டாக ஒரு கேம் விளாண்டு முடித்தோன்னா ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். சூப்பர், எக்ஸலண்ட், குட் ஜாப். த சைல்டு எக்ஸ்பெக்ட்ஸ் த சேம் திங். பட் ஆஸ் அ மதராக நான் அதை நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறதில்ல, பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதில்ல. சைல்டு நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, நம்மக்கிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் அ மதராக நம்மளுக்கு தான் ஆஸ் யூஷுவல் பிஸி ஷெட்யூல் இருக்குமே, எப்போவுமே வில் பி ஆல்வேஸ் பிஸி இன் குக்கிங், க்ளீனிங், அரேஞ்சிங் திங்ஸ் அட் ஹோம், திங்கிங் அ லாட். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக உமன் திங்க் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ இதுலேயே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் வி do not spend much of time with the child. ஸோ அந்த சைல்டுக்கு தேவையான அப்ரிஷியேஷனை நம்ம கொடுக்குறதில்ல. த பாண்ட், த லவ் தட் த சைல்டு நீட்ஸ் த மதர் இஸ் நாட் ஏபிள் டு கிவ். ஸோ அந்த அப்ரிஷியேஷனையும் அந்த அவார்டையும் த சைல்டு கெட்ஸ் ஃப்ரம் த சாஃப்ட்வேர் ஆர் ஃப்ரம் த மொபைல் ஃபோன். ஸோ நவ் ஆட்டோமேட்டிக்லி த சைல்டு கெட்ஸ் அடிக்டட். த நெக்ஸ்ட் டைம் when the child wants to play with the mobile phone, அதுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இந்த டைம் விளாண்டேன், இவ்வளோ நேரம் விளாண்டேன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு அப்பியர் ஆகும், எனக்கு வின் பண்ணிட்டேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன். என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது யார்? அந்த சாஃப்ட்வேர். பட் ஆக்சுவலி த அப்ரிஷியேஷன் ஷுட் கம் ஃப்ரம் அ மதர். ஸோ நான் சைல்டை அப்சர்வ் பண்ணுறதில்ல, நான் சைல்டு கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், நான் என்னோடய ஒர்க்கில் ஓனாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைல்டுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டைசேஷனை நான் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. நான் சைல்டுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டைசேஷனை கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்னவாகும், ஒரு பேரியர் ஆகும். சைல்டு தனக்கு இஷ்டமான வேலைகளை தான் என்ன பண்ணுவாங்க, பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் உமன் வீட்டில் இருக்கும்போது நம்மளை குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக ஐதர் நம்ம டிவியை ஆன் பண்ணி பிள்ளைங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லை கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து ஓகே நீங்கள் இதை பாருங்கள் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், பிஸியாக இருப்போம், நம்ம கான்சென்ட்ரேட்டாக இருப்போம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், என் சைல்டு எனக்கு
ஒபே பண்ணவே இல்லை, என் சைல்டு படிக்கவே இல்லை, என் சைல்டை ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை, என் சைல்டு எனக்கு கீழ்ப்படியவே இல்லை, என் சைல்டு எனக்கு டிசிப்ளின்டாக இல்லை, என் சைல்டு எனக்கு இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி we are often saying the negative part of the child. We do not see the positive part of the child. ஏன்னா நான் சைல்டு கூட டைம் என்ன பண்ணலை, ஸ்பெண்ட் பண்ணலை. நான் சைல்டு கூட ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சைல்டோட பாசிட்டிவ் அப்ரோச் என்னன்றது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆஸ் அ மதர் மை செல்ஃப் ஐ ரிமெம்பர் அ இன்சிடெண்ட். என்னோட சன் ஹீ ஸ்டடிங் நவ் 4th ஸ்டாண்டர்ட் இன் மை ஸ்கூல். ஸோ ஒரு திருப்ப அவனை காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இன்னொரு ஸ்டேட்டுக்கு நாங்கள் காம்படிஷனுக்கு போயிருக்கிறோம். ஸோ ஹீ ஹேஸ் டு கோ இன்டு தட் ஸ்டேடியம் இன் ஜஸ்ட் 15 minutes. பட் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ செட் ஹேண்ட்ஸ்மா இங்கே அம்மா பக்கத்தில் அமைதியாக உட்காரு, இப்போ ஒரு 5 minutes அவனோட கேம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ டிடன்ட் ஈவன் ஒபே மை வேர்ட்ஸ். அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எப்படியாவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டணும், அந்த டைம் அவனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் உள்ளே போயிடணும் அப்படின்றது தான் அவனோட கான்செப்ட். ஸோ வாட் எவர் ஹீ காட் ஹீ எயிட், பர்கராக இருக்கட்டும் பிஸாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் ஹீ எயிட், ஹீ டேங்க் லாட் ஆஃப் வாட்டர், தென் ஹீ ஃபைனலி பிளேட் இன் த மட். அவனோட வீல்ஸ் எல்லாமே மட் ஆயிடுச்சு. த காம்படிஷன் வாஸ் அனௌன்ஸ்ட். The whistle was also blown. He must enter into that podium. ஸோ அங்கே ஸ்டேடியத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வீல்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல he didn't even obey my words. உள்ள மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம பையன் என்ன பண்ணலை, நம்மளுக்கு ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நேரத்தில் சப்போஸ் இஃப் ஐ ஹவ் ஸ்கோல்டட் the child will get depressed பிஃபோர் என்டரிங் இன்டு த ஸ்டேடியம். உடனே அழுதுருப்பான். உள்ளே போனோன்னா ஐயோ அம்மா நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, திட்டாங்களே, அம்மா நம்ம மேலே இப்படி கோபப்பட்டுட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் உள்ளே இருக்கும். பட் ஐ செட் நாட் அ ப்ராப்ளம் ஹேண்ட்ஸ், ஓகே மம்மி உனக்கு இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ஒரு கிளாத் எடுத்தேன், அவனோட வீல்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணேன், அவனோட ஸ்டேடியத்துக்குள்ளே அனுப்பிச்சுட்டாச்சு. ஸோ ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்து ஹி ஜஸ்ட் வாண்டட் டு see my face, how I am, நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லை சேடாக இருக்கேனா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேனா, ஹீ வாண்டட் டு see my face. ஸோ அங்கே தூரத்தில் இருந்து ஹீ seeing me. ஸோ ஐ said all the best hands, you can do it well, you will do it well, you will come first. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் எனக்கு கீழ்ப்படியில், அது எனக்கு தெரியும். he has taken lot of food inside, he wasn't able to perform well. அவனோட செகண்ட் ரவுண்டில் அவன் வரும்போதே அவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. he lost the game and he came out. பட் ரொம்ப பொறுமையாக நான் சொன்னேன், ஹேண்ட்ஸ் if you have obeyed my words you would have win that game. நீ எனக்கு ஒபே பண்ணாத ஒரு ரீசன்னால நீ என்ன பண்ணிட்ட, தோற்று போயிட்ட. பாரு, ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செஞ்சுட்ட, டிஸ்ஒபீடியண்ட்டாக இருந்துட்ட, அதனால ஏசப்பா என்ன பண்ணல, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஏசப்பாவால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். பட் தட் கான்செப்ட் இட் ஹேஸ் என்டர்ட் இன் டு ஹிஸ் மைண்ட். அவனுக்கு அது புரிஞ்சுட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்ம என்ன பண்ண முடியல, நம்மளால் வின் பண்ண முடியல. த நெக்ஸ்ட் டே ஆல்சோ ஹீ ஹேட் அனதர் காம்படிஷன். ஸோ மார்னிங் ஹீ ஹிம்செல்ஃப் கேம் சேட் நியர்பை மீ. ரொம்ப ஒபீடியண்ட்டாக என் பக்கத்தில் உட்காந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டே வாடா விளாட போகலாம், இல்லை நான் காம்படிஷன் முடிஞ்சால் தான் அவங்க கூட விளாட வருவேன், சரி சாப்பிடவாது வா கேன்டீனுக்கு, அட்லீஸ்ட் ஹேவ் திஸ் ஜூஸ். நோ, ஐ வில் நெவர் டேக் ஜூஸ். ஹீ செட் பொலைட்லி இன்டு மை இயர்ஸ், அம்மா இப்போ ஒபீடியண்ட்டாக உங்களுக்கு பிஹேவ் பண்ணிட்டேன்ல, ஸோ வில் ஐ வின் த கேம். ஸோ ஐ செட் எஸ், ரியலி காட் வில் ஹெல்ப் யூ. நீ ஒபீடியண்ட்டாக இருந்த அப்படின்னா காட் வில். சில நேரம் பேரண்ட்டுக்கு என்ன தேவை, பேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நம்மளுக்கு சில நேரம் ரொம்ப பம்பாட் பண்ணிடுறோம், ரொம்ப திட்டிடுறோம். நம்மளோட டென்ஷனில், நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வேளை நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் உள்ள டென்ஷனில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அதை யார் மேலே உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், நம்ம சைல்டு மேலே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை, அவங்கள நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை, அவங்க கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அதுக்கு மாற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே எரிச்சலை காட்டுறோம், கோபத்தை காட்டுறோம், நம்மளுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள் எல்லாத்தையுமே அவங்க மேலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். தட் வி ஷுட் அவாய்ட். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சரௌண்டிங் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, the child will also get a good exposure inside. We must patiently wait. ஒரு சின்ன ஒரு ரோஸ் செடி எடுக்கிறோம், இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 1 month ஆஃப் டைம். இல்லை ரொம்ப நம்ம பார்த்து அந்த ரோஸ் செடி வளர்ப்போம் எல்லார் வீட்லேயும். அதுக்கு தேவையான மேன்யூர் ஆட் பண்ணுவோம், அதுக்கு தேவையான சன்லைட்டுக்கு நேராக கொண்டு போய் வைப்போம், அதுக்கு தேவையான வாட்டரை தினமும் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம வந்து அதுக்கு போர் பண்ணுவோம், அதுக்கு தேவையான எல்லா எஃபர்ட்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு தேவையான நேரத்தில் நம்ம அப்பப்போ என்ன பண்ணுறோம்,
ப்ரூன் பண்ணவும் செய்கிறோம், அதை கட் பண்ணுறோம், அதில் ஏதாவது பூச்சி இருக்கா புழு இருக்கான்னு பார்த்து கட் பண்ணவும் செய்கிறோம். பட் எவ்ரிதிங் இட்ஸ் அ ப்ராசஸ், இல்லை ஒரு லாங் டைம் ப்ராசஸ். அதுக்கப்புறமா தான் அதில் சில பட்ஸை பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள ஃப்ளாஸை பார்க்க முடியுது. ஸோ ஆஸ் அ மதர் ஐ ஹாவ் டு பி வெரி பேஷண்ட் இன் மை சைல்ட்ஸ் லைஃப். என் சைல்டுக்கிட்ட நான் ரொம்ப பொறுமையாக நல்ல ஒரு சிச்சுவேஷன், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் என்னோட ஹோமில் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் த சைல்ட் வில் ஃபீல் ஹாப்பி இன் ஸ்டடியிங் ஆர் இன் க்ரியேட்டிங். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. என் சைல்டு பெஸ்ட்டாக இருக்கணும், என் சைல்டு ஃபஸ்ட்டு வரணும், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியானாலும் ஃபஸ்ட்டு தான் இருக்கணும், ஸ்டடீஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டில் தான் இருக்கணும், கிளாஸில் டாப்பராக இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் எவ்ரி திங் இஸ் கரெக்ட். பட் in order to make that expectation fulfilled, am I a source? இல்லை நான் ஒரு பாத்திரமா, நல்ல பாத்திரமா நான் வீட்டில் பிஹேவ் பண்ணுறேன்னா, ஆஸ் அ மதராக நான் என்ன ரோல் எடுத்துக்கிறேன், நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நான் அந்த சைல்டுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பாத்வேயை நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன்னா. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே 100 இருக்கணும், என் சைல்டு சென்டம் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எல்லாமே கரெக்ட், எல்லாமே இல்லை நெகட்டிவாக எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். என் சைல்டு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. பட் வாட் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் வி செட் ஃபார் த சில்ட்ரன் which will help the child to achieve a lot in studies. ஸோ நீங்கள் கேட்ட கொஷின், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேம் என் சைல்டு படிக்கவே மாட்டேங்கிறான், என் சைல்டு வந்து கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், என் சைல்டு டிஸொபீடியண்ட்டாக இருக்கிறான், என் சைல்டு மார்க்கே வாங்க மாட்டேங்கிறான், சயின்ஸில் கம்மியாக இருக்கிறான், சோஷியலில் கம்மியாக இருக்கிறான், மேக்ஸ் அவனுக்கு வரவே மாட்டேங்குது. பியாண்ட் எவ்ரி திங் we have to create a situation where the child is able to learn by itself. கண்டிப்பாக மேம். ஏன்னா இப்போது அப்ரிஷியேஷன்றது ரொம்பவே பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ ஒரு 35 மார்க்ஸ் வாங்கின பிள்ளை சடனாக ஒரு 60 வாங்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். இல்லை நீ 100 வாங்கினா தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னும் நிறைய மதர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட ஓகே, இப்போ நீ 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்ட, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க இன்னும் சூப்பர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டாக சொன்னீங்க மேம். இப்போது அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்னா மேம், நிறைய பேரண்ட்ஸ்குள்ள அவங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. இப்போ நான் படித்தது வேற, என் பிள்ளைங்க படிக்கிறது வேற, ஸோ எனக்கு எதுவும் தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அவங்கள ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே கொண்டு போய்க்கிறாங்க மேம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி மதர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? First, women must be positive. We must not think negative by ourselves. நம்மளுக்குள்ள நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா the same negativity will reflect in the child. I should be positive. என்னால் முடியும். பட் எனக்கு எப்படி முடியும்? எனக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட ஜென்ரேஷன், எனக்கு முன்னாடி உள்ள அம்மா ஜென்ரேஷன், எனக்கு முன்னாடி உள்ள பாட்டியோட ஜென்ரேஷன், எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்க தான் செய்யுது. இப்போது நம்மளோட சில்ட்ரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. பட் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை ஒரு சைல்டு கையில் கொடுங்க, இமீடியட்டாக நீங்கள் அதில் என்ன கேட்டாலும் அதை வந்து அவங்களுக்கு வந்து தெரிய தான் செய்யுது. ஸோ there is a lack of difference between a mother and a child. But in order to overcome that, what I have to do? I have to sit in God's presence. I should learn a lot. I should equip myself through God's help. ஒருவேளை ஆண்டவர் தான் குட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் அ மதர். எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை உலக பிரகாரமாக இப்போ மேபி நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்குது, நிறைய விஷயங்கள் எப்படி சில்ட்ரனை வளர்க்கணும், எப்படி சில்ட்ரனை படிக்க வைக்கணும், எப்படி சில்ட்ரனுக்கு சொல்லித்தரணும், everything is available. But beyond everything, there is the best instructor, that is Jesus. He teaches us how to teach a child, how to instruct a child. வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, நீ உன் சைல்டு படுத்திருக்கும் போதும் சரி, உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, எழுந்திருக்கும் போதும் சரி, நீ அவனுக்கு போதிக்க வேண்டியதை நீ போதி. நம்மளுக்கு நிறைய நேரம் ஒரு ஃபியர், நான் சொல்கிறது கரெக்டா, நீங்கள் கேட்ட கொஷின் கரெக்ட், நான் சொல்கிறது கரெக்டா தப்பா, என் சைல்டு அக்செப்ட் பண்ணுமா பண்ண மாட்டானா. நிறைய சில்ட்ரன் வந்து அம்மா சொல்கிறத அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. போமா உங்களுக்கு வேற வேலையே இல்லை, அம்மா இதே தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா இதே தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் பண்ணணும் அப்படின்றது சைல்டோட ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். பட் வாட் எவர் த சைல்ட் சேஸ், வி ஆர் அ மதர், ரைட்? வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எனக்கு ஏசப்பா ஒரு சைல்டை கொடுத்துருக்குறாங்க, என் சில்ட்ரனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணணும்? நான் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஐ ஹாவ் டு கெட் the instructions from God. ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், என் சைல்டை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை, நாலேஜ் இல்லை. எவ்ரி ஒன் இஸ் நாட் பெஸ்ட்
in bringing up the child, right? So we have to ask God's guidance in bringing up child to make them, to give them the best future. எஸ் மேம், கரெக்ட். இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இந்த மதர்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ நம்மளோட பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை சொல்லி கொடுத்தாலே, நீங்கள் சொன்னீங்க ஜீசஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அவரே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த ஸ்டடீஸ்க்கு தேவையான ஞானத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது ஜீசஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் எங்கள் கூட ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்தீங்க. நிறைய கொஷின்ஸ்க்கு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு எங்களுக்கு நிறைய நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த மதர்ஸ் டேயில் இந்த மதர்ஸ்க்கு இருந்த ஒரு பெரிய கவலை, இந்த அகடமிக் இந்த கெரியர் ரிலேட்டடாக இருந்த நிறைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ மதர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸும் இருக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்குள்ளே அவங்கள வளர்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். அவங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ வியூவர்ஸ், நீங்களும் இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்காக மதர்ஸ் டேக்கு நிறைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.